ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் 4.20 போகலாமா? சால்வ் சம் கொடுத்துருக்காங்க. tan inverse of x minus 1 by x minus 2 plus tan inverse of x plus 1 by x plus 2 equal to pi by 4. நமக்கு ஃபார்முலா தெரியும். tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y by 1 minus xy. எக்ஸைஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ண ஃபார்முலா, அதிகமாக யூஸ் பண்ண ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான் இருக்குது இல்லையா? இப்போ நமக்கு வந்து tan inverse of x plus y ல x இங்கே x minus 1 x minus 2 plus x plus 1 by x plus 2. அதே போல இங்கே 1 minus x into y இல்லையா? அப்போ x plus 2 equal to pi by 4. அந்த tan inverse அங்கே tan ஆயிடுமா? இங்கே எல்சி முடிக்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் பை போட்டுருங்க. x minus 2 into x plus 2. இப்போ இந்த எல்சி மீது டிவைட் பண்ண ஆகும். x plus 2 வருமா? அப்போ இந்த x minus 1 into x plus 2 plus அதே போல நம்ம எல்சி வந்து x plus 2 கேன்சல் பண்ணா x plus 1 into x minus 2 வந்துடும். டிவைட் பை இங்கே எல்சி தான் வரும்போது x minus 2 into x plus 2. நம்ம என்ன பண்ணும்போது டேரக்டாக மல்டி பண்ணிடலாமா? அப்போ இது பாருங்க, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போடலாமா? a ஸ்கொயர் மைனஸ் 4 போட்டு போகலான்னு மைனஸ் அதே மாதிரி இங்கே வரும். ஓகே, a plus b into a minus ஃபார்முலா இல்லை, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு tan pi by 4. tan pi by 4 உங்களுக்கு 1 வேல்யூ தெரியும். இந்த டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ இங்கே மல்டி பண்ணுங்க. மல்டி பண்ணலாமா? x ஸ்கொயர் plus 2x minus x minus 2 இல்லையா? அடுத்தது இது மட்டும் பண்ணலாமா? x into x x ஸ்கொயரா, x minus 2 minus 2x plus x minus 2 வந்துருமா? பை இங்கே வருங்க x ஸ்கொயர் minus 4 minus x ஸ்கொயர் plus 1 வந்துடும் equal to 1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு plus 2x minus 2x கேன்சல் plus x minus x கேன்சல். அப்போ என்ன ஆகும்னா 2x ஸ்கொயர் minus 2 minus 2 minus 4 பை இங்கே x ஸ்கொயர் கேன்சலா, அப்போ minus 3 equal to 1. அப்போ 2x ஸ்கொயர் minus 4 equal to minus 3. அப்போ 2x ஸ்கொயர் equal to minus 3 plus 2 ஆகிடுமா? அப்போ நமக்கு 2x ஸ்கொயர் equal to plus 1. x ஸ்கொயர் equal to 1 by 2. அப்போ x equal to plus or minus 1 by 2. அவ்வளோதான் ஆன்சர்.